ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் எந்த வண்டியை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜோட டாமினார் 250 புது மாடலில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பழைய மாடலில் இந்த புது மாடலுக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன ப்ரைஸிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாமினார் 250யோட ஹெட்லைட் ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஹெட்லைட் ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே நம்மளுக்கு இதில் எல்இடி தான் தந்திருக்காங்க. நம்மளுக்கு இந்த புது மாடலில் இந்த ஒரு அப்டேட்டு இப்போது இல்லை பண்ணி ஃப்ரண்ட்டில் என்ன இப்போ சேஞ்சஸ் ஆகிருக்குன்னா, இந்த 250 மாடலில் இந்த வைசர், இந்த முன்னாடி வைசர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சின்ன சாக்கியிருக்காங்க. இப்போ இதில் 400ல் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். இந்த 250ல் பார்த்திங்கன்னா இந்த வைசரோட சைஸு இன்னும் கொஞ்சம் சின்னஸ் பண்ணிட்டு நல்லா விட்ருக்காங்க. நமக்கு இது பார்க்க எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பேக்கு லைட்டும் சரி, இங்கே இதுவும் இண்டிகேட்டர்ஸும் சரி நம்மளுக்கு ஆல் எல்இடி செட்டப் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே நம்மளுக்கு எல்இடி தான் தந்திருக்காங்க டோட்டலாக. அப்புறம் அதுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே சைட்லேயும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே கீழேயும் நம்மளுக்கு இந்த மெட்கார்ட்லேயும் தந்திருக்காங்க ரிஃப்ளெக்டர்ஸு. அது நல்லா இருக்குன்னு நான் சொல்லிப்பேன். அப்புறம் ஸ்விட்சஸ் பற்றி பார்த்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிங் லைட் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹை பீம் லோ பீம்கான ஸ்விட்சஸ் தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஹார்னுக்கான ஸ்விட்சஸ் நம்மளுக்கு இங்கே தந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே ஏன் இதில் இன்னொரு பட்டன் காணோன்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பழைய மாடல் 2024 மாடலு. இல்லை 25 மாடலில் வந்து நம்மளுக்கு இன்னும் லோடு வரதுக்கு லேட் ஆகுது. அதனால் நம்மளுக்கு இந்த கண்டென்ட் வச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை பார்த்தீங்கன்னா அதில் 2025 மாடலில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பட்டன் வரும் நம்மளுக்கு, இந்த டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான ஸ்விட்சஸ்ஸு. இல்லை பார்த்திங்கன்னா டிஸ்பிளே சேஞ்சஸ் எதுவும் இன்னும் இப்போ தரல. ஆனால் 2025 மாடலில் இன்னும் நம்மளுக்கு லோடு வரலான்னு சொல்லியிருக்காங்க. லோடு வந்துச்சுன்னா இப்போ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வேணுன்னா கூட அதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கில் ஸ்விட்ச் தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்ஸ் ஆன் ஆஃப்க்கான ஸ்விட்சஸ் நம்ம தந்திருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா நமக்கு செல்ஃப் ஸ்டார்ட்கான ஸ்விட்சஸும் நம்ம தந்திருக்காங்க. வேறு எதுவும் இந்த பக்கம் ரைட் சைடு ஸ்விட்சஸில் அவ்வளோ தான் நம்மளுக்கு ஃபீச்சர்ஸு. அப்புறம் இந்த டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா 2024 மாடல்னால இந்த டிஸ்பிளே நம்ம தந்திருக்காங்க. 2025 மாடலுக்கான டிஸ்பிளேவோட என்னென்ன தந்திருக்காங்கன்னு நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். நான் புதுசாக எல்சிடி கலர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதானே எல்சிடி கலர்னு கேட்கலாம். எல்சிடியில் நிறைய கலர் ஃபில்லிங் பண்ணியிருப்பாங்க. யூஐ வந்து NS 400Gயில் பார்த்துருப்போம். அதை பேஸ் பண்ணதாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே டாக்கோமீட்டர்ஸ் வந்துருது, கியர் போஸ்ட் இண்டிகேட்டர், ஃபியூல் கேஜ், மேலே இண்டிகேஷன்ஸ்லாம் வந்துருது. இங்கே டிசின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இப்போ எம்டிசி ஆஃப்னு இருக்கு. எம்டிசி ஆஃப்ல இருந்துச்சுன்னா இங்கே ஒரு இண்டிகேஷன் காமிக்கும், இந்த இண்டிகேஷனும் க்ளோ ஆகும். அதுவே எம்டிசி ஆன் பண்ணுறது எப்படின்னா, பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கீப் ப்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ரிலீஸ்னு காமிக்கும். ரிலீஸ் பண்ணோடனே எம்டிசி ஆன் ஆயிரும். ஆன் ஆச்சுன்னா இதுவும் போயிடும். ரன்னிங்கில் இந்த இண்டிகேஷனும் ஆஃப் ஆயிரும். ஸோ அதனால இந்த செட்டிங் ஈஸியாக இருக்கு. பட் இந்த பட்டனை வச்சு இது எல்லா செட்டிங் ஆக்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் டஃபாக இருக்குன்னு சொல்லலாம். ஓடோமீட்டர் வந்துருதா, அதுக்கப்புறம் நம்ம ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதில் இருக்கு. 10x10 நேவிகேஷன் வந்துருது. ட்ரிப் பி, அதில் ஆவரேஜ் மைலேஜ் காமிக்குது. ஓடோமீட்டர் வார்னிங்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். செட்டிங்ஸில் போனால் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் சர்வீஸ் நீங்கள் பண்ணுறதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், இங்கே ரோட், ட்ரெயின் அண்ட் ஆஃப் ரோட் சொல்லி 3 மோட் இருக்குது. அந்த மோட்ஸ் ஆக்சஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்குள்ள இட்ஸ் பிக் டாஸ்க் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிடும். பிகாஸ் இந்த ஒரு மோடில் வந்து நம்ம அந்த மோடை மாற்றி அடுத்த செட்டிங் போகிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பழக உங்களுக்கு வரும்னு சொல்லலாம். எடுத்தோடனே உங்களுக்கு உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இப்போ KTM பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம். பட் இதில் வந்து அந்தளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் அண்ட் தென் ஒவ்வொரு ட்ரிப் மீட்டர்லையும் ஆவரேஜ் மைலேஜ் காமிச்சிருது. ஓகே, இந்த ரீட் அவுட்ஸ்லாம் இதில் இருக்குது. இதில் கொடுத்துருக்க அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, 10x10 நேவிகேஷன்லாம் இந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி தந்திருக்காங்க. அதோட கீழே இப்போது மைலேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹைவே பார்த்திங்கன்னா ஒரு 30 to 35 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு தரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நம்ம சிட்டியில் ஓட்டுறோன்னா கரெக்டாக 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு மைலேஜ் தரணும்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. பில்டு குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் ஃபைபர் எல்லாம் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கலர் எந்த டிஃப்ரென்ஸும் நம்மளுக்கு கொண்டு வரல. இப்போது பழைய மாடலையும் சரி புது மாடலையும் சரி நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கலரில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நியூ கலர்ஸ் எதுவும் நம்மளுக்கு ஆட் பண்ணல. ஆனால் இந்த கலர் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் சீட்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ப்ளிட் சீட்ஸ் தான் தந்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லிப்பேன். ஆனால் அது சீட்டோட கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இப்போது நம்ம முன்னாடி உட்காரதும் சரி, பில்லியனாக உட்காரங்களும் சரி, நல்ல ஒரு
கம்ஃபர்ட்டுன்னு சொல்லிப்பேன். பின்னாடி உட்காரும்போது நம்மளுக்கு இந்த பிடிச்சிருக்கிறதுக்கான இந்த கிராப் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா பின்னாடி நான் உட்காரும்போது நல்லா இப்போது சீட் கம்ஃபர்ட்டும் நம்மளுக்கு நல்ல ஒரு இதாக இருந்துட்டு கையை நம்மளுக்கு பிடிச்சி கரெக்டாக நம்ம கிரிப்பாக இப்படி பிள்ளைன்னு உட்காருவாங்க அந்த மாதிரி நம்ம நல்லா கிரிப்பாக உட்காந்துக்கலாம். அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த சீட்லேயே பார்த்திங்கன்னா டாமினாருக்கான டீன்னு சிம்பிள் நம்மளுக்கு இதில் தந்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த டாமினார் 250யோட பிரேக்ஸ், டயர்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 37 mm USD ஃபோர்க்கு தான் நம்மளுக்கு இங்கே ஃப்ரண்டில் தந்திருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம டயர்ஸ் பற்றி பார்த்துடலாம். டயர்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அலாய் வீல்ஸில் நம்மளுக்கு இல்லை கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் டயர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100/80 17 inch வீல்ஸாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டு பிரேக்ஸை பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் தான். டிஸ்க் பிரேக் சைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 300 mmக்கான டிஸ்க் பிரேக் தந்திருக்காங்க. பேக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா மல்டி ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோசாக் வித் நைட்ராக்ஸு அதுக்கான சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. அப்புறம் டயர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 130/70 17 inch வீல்ஸாக தந்திருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டை விட பேக் சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் ப்ராடாக தந்திருக்காங்க. பிரேக்ஸை பார்த்திங்கன்னா பேக்கும் நம்மளுக்கு டிஸ்க் பிரேக் தான். எம்எம் பார்த்திங்கன்னா 230 mmக்கான டிஸ்க் பிரேக் தந்திருக்காங்க வித் டியூவல் சேனல் ஏபிஸோடு நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்புறம் நம்ம கியர் மாற்றிக்கிற கிளச்சஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்லிப்பர் கிளச்சாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. இப்போ தான் நம்ம கியர் மாற்றிட்டு நம்ம ஸ்பீடாக போனோம்னா அதுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு தந்திருக்காங்க. ரேஸ் பைக்ஸில் எப்படி ஸ்லிப்பர் கிளச் இருக்குமோ அதே மாதிரி நம்மளுக்கு இல்லை ஸ்லிப்பர் கிளச் வந்திருக்கு இந்த 250 மாடலில். அப்புறம் இந்த வண்டியோட சீட் ஹைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 800 mmக்கான சீட் ஹைட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 157க்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தந்திருக்காங்க. இதே நமக்கு டபுள்ஸு அது கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்க போனால் நோ ப்ராப்ளம். அதே நம்ம கொஞ்சம் ஃபேட்டாக இருந்துட்டு கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டான ஆளுங்கள்லாம் போனால் அதுவும் டபுள்ஸ்லாம் போனாங்கன்னா கன்ஃபார்ம் இடிக்கும்னு சொல்லுவேன். ஆனால் மெயின் இந்த கீழே இந்த பார்ட்டு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கீழே தேயும் நமக்கு. அப்புறம் இந்த வண்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 180 kgsக்கான வெயிட் தந்திருக்காங்க. இந்த 250 மாடலில் கொஞ்சம் வெயிட்டுன்னா நம்மளுக்கு இந்த வண்டின்னு நான் சொல்லிப்பேன். அட்லாஸ் நம்ம இந்த டாமினார் 250யோட இன்ஜினை பற்றி பார்த்துடலாம். இன்ஜினை பார்த்திங்கன்னா ஒரு 250cc இன்ஜின் தான் தந்திருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் ட்வின் ஸ்பார்க் FI கொண்ட இன்ஜின் தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இல்லை வித் லிக்விட் கூல்டு இன்ஜின் தான். இதோட பவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 27 PS 8500க்கான RPM நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதே டார்க் பார்த்திங்கன்னா 23.8 Nm 6500க்கான RPM தந்திருக்காங்க நமக்கு. வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட நம்மளுக்கு இல்லை இந்த வண்டி வருது. 250 மாடலில் ஒரு 6 கியர் நம்மளுக்கு வருதுன்னா ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லிப்பேன். ஏன்னா கொஞ்சம் இன்னும் நம்மளுக்கு ஸ்பீடாக கூட நமக்கு போய்க்கலாம் நம்ம. ஆனால் ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் ஓவராக அதுக்குன்னு போகக்கூடாது. நம்மளுக்கு ஒரு லிமிட்டோட ஸ்பீடாக நம்மளுக்கு போனால் நல்லது. இது பார்த்திங்கன்னா BS6 2.0க்கான அப்டேட்டோட நமக்கு இந்த இன்ஜின் தந்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ பார்த்துடலாமா மக்களே? இப்போ நம்ம இந்த டாமினார் 250யோட ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஸோ மொதல் விஷயம் கேட்குதான்னு தெரியலைங்க, சைலன்சர் நோட் மட்டும் பயங்கரமாக இருக்குங்க. ஓகே, இப்போ சின்னதாக ரைட் ரிவ்யூ பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கியர்ஸ் எல்லாம் நல்லா ரிஃபைண்டாக இருக்குது. ஸோ கியர்ஸ் வந்து ஸ்லாட் பண்ணும்போது எந்த ஒரு பெரிய இஷ்யூஸும் இல்லை. அதுக்கப்புறம் நல்ல பெரிய வண்டியாக இருந்தாலுமே எனக்கு சஸ்பென்ஷன் நான் வந்து பில்லியனோட போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குங்க. இந்த அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல் வந்து நல்லா ஆஃபர் பண்ணுதுங்க. பழைய NS 200 வச்சுருந்தா உங்களுக்கு தெரியும், BS3 BS4லாம் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பார் பயங்கர வெயிட்டாக இருக்குங்க. பட் இந்த வண்டி கொஞ்சம் பிக்கர் ப்ரொஃபைலாக இருந்தாலுமே, டாமினார் 400 சிபிலிங்காக இருந்தாலுமே நமக்கு அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல் இருக்குது இல்லைங்களா, நமக்கு நல்ல மெனுவர் பண்ணுறதுக்கான அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் மட்டும் ஒரு சிட்டி எடுக்கிறீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வண்டி வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கிளச் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல லைட்டாக இருக்குது. பிரேக்கிங் பண்ணுற அளவுக்கு நான் ரொம்ப தூரம் ஓட்டல. இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்ட்ரீட் தான். அதனால் அந்த ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறதுக்கான ஃபீல் எப்படி இருக்குன்றது தான் நான் சிட்டி ரைடிங் ரிவ்யூ மாதிரி நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ சிட்டியில் வந்து மெனியூவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. வைப்ரேஷன்ஸ், கம்மிங் டு த வைப்ரேஷன்ஸ், ஹேண்டில் பாரில் ரொம்ப லைட்டாக இருக்குங்க. ஹெவியான வைப்ரேஷன்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த டை நான் ஹோல்ட் பண்ணுறேன் இல்லைங்களா, இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குங்க. நான் ரெவ் பண்ணியும் சொல்கிறேன் நான் எப்படி இருக்குது அப்படின்றது.
நான் பிரேக்கிங்கும் நான் இன்னும் செக் பண்ணல. சஸ்பென்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல் வந்து ஆஃபர் பண்ணுது. ரியர் கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஃப்ரண்ட் ஓகேங்க, ஸ்டிஃபர் மாதிரி இருந்தாலும் ஸ்டில் ஓகே தான். இப்போது ஒரு சின்ன ஓப்பன் ரோடு அங்கே முன்னாடி கிடைக்கும், அந்த இடத்துல ஓட்டி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நான் வைப்ரேஷன் வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங் ஆர்பிஎம்ஸில் மட்டும்தாங்க வருது. எக்ஸாம்பிள் நான் என்ன ஆர்பிஎம்மில் இருக்கேன், 4000 ஆர்பிஎம், அந்த ரேஞ்சில் மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் ரெவ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பெருசாக இல்லை. ஹேண்டில் பாரில் சின்ன ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்குது, ரொம்ப சின்னதாக தாங்க, இதெல்லாம் பெருசாக நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. ரைட், நல்ல ஒரு பாட் ஹோல்ஸ், இங்கே கொஞ்சம் ரெவ் பண்ணி பார்ப்போம். எனக்கு என்னென்னு தெரியலைங்க, பவர் வந்து ராவாகவே இல்லைங்க, ரொம்ப லீனியராக கொண்டு போகிற மாதிரி இருக்குது. எனக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்தா, நான் இதுக்கு முன்னாடி ட்ரையம் போட்டிருக்கேன், இந்த மாதிரி வண்டிங்க, இந்த கேடிஎம் இந்த சீரீஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸ் ஓட்டிட்டு இதை ஓட்டும்போது எனக்கு பவர் வந்து பாருங்கள், நான் ஆக்சிலேட்டர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமும் ரொம்ப ஸ்லோவாக புல் பண்ணி கொண்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு க்ரூசியர் மாதிரி எதிர்பார்க்குறவங்க, ஒரு லாங் ட்ரிப்பெல்லாம் கொண்டு போகிறவங்க இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இதுவே வந்து நான் சிட்டியில் வந்து நல்ல டார்க்கியான ஒரு இன்ஜின் வேணும், எனக்கு வந்து ஸ்ட்ரீட் ரைடர் டைப்பில் வந்து இன்ஜின் தேவைப்படுது அப்படின்னா ஐ ஃபெல்ட் இது உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா ஒரு சின்ன ரைட் ரிவ்யூவாக இருந்தாலுமே எனக்கு இது தான் ஃபீல் ஆகுது. ஸோ க்ரூசியர் டைப், நீங்கள் ஒரு லடாக் கொண்டு போகிறீங்க, நீங்கள் வந்து பிளேஸ் டு பிளேஸ் வந்து க்ரூஸ் பண்ணுற ஆள் அப்படின்னா டெஃபினெட்லி இது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா எங்கே பாருங்கள், நான் ஆல்மோஸ்ட் வந்து ஆக்சிலேட்டரை க்ளோஸ் பண்ணுறேன், பட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சடன் சர்ஜோ இல்லை எனக்கு புல் பண்ணி எனக்கு கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இதில் கிடைக்கல. லீனியராக கொண்டு போயிட்டுருக்குங்க. இட்ஸ் ஓகே, இது வந்து ஒரு க்ரூசியர் அப்படின்றதுனால அதுக்கான கேரக்டரிஸ்டிக்கோட டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வண்டியோட பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஸோ மெயினாக வந்து ஒரு 250cc வண்டி, ஒரு க்ரூசியர், ஒரு 80, 90, 100 ஓட்டுறீங்க அப்படின்னா ஸோ எந்தளவுக்கு பிரேக்கிங் இருக்குது. ஏன்னா இது ஒரு எம்டி ரோட், பின்னாடி யாரும் இல்லை, நான் யாரும் டிஸ்டர்ப் பண்ணி எல்லாம் பிரேக் பண்ணல. ஸோ கண்டிப்பாக பிரேக் பண்ணி பார்க்குறேன். 3, 2, 1 பிரேக் பண்ணி பார்ப்போம். ரொம்பவே ப்ரோக்ரெசிவ் தாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கண்டிப்பாக பிரேக் இல்லை, ப்ரோக்ரெசிவாக தான் கொண்டு போய் நிப்பாட்டுது. ஸோ பிரேக்கிங் மேபி பஜாஜ் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும், அதுதான் என்னோடய சஜஷன். லெட்ஸ் சி அப்கமிங் அப்டேட்ஸில் இதை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிரேக்கிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் மக்களே இந்த டாமினா 250யோட ஒரு ரிவ்யூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக இருக்கீங்க, தொடர்ந்து வீடியோ வந்து இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்கன்னா, நம்ம கண்டென்ட்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயும் சொன்னேன், ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியுமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த வண்டியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் எடுத்துட்டேன். ஸோ நிறைய இருக்குது இதுக்கு பின்னாடிலாம், ஒரு வீடியோக்கு பின்னாடியுமே. ஸோ வீடியோ எடுக்கிறது வந்து நிறைய சேலஞ்சஸ் மூலம் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, அந்த சப்ஸ்கிரைப் தான். சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.